வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை பற்றி தான் பேச போகிறோம். சந்தர்ப்பவாதிகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த சந்தர்ப்பவாதிகளை கையாள்வது ரொம்ப 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 ஒரு மிகப்பெரிய அழகான கலை. இவங்க தங்களுடைய சுயநலத்திற்காக மற்றவர்களை பயன்படுத்துவதில் ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க, வல்லவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களை சமாளித்து நம்மளுடைய மன அமைதியை கெடுக்காமல் வாழ சில நடைமுறை வழிகளை இங்கே நான் சொல்கிறேன். ஒன்று, தெளிவான எல்லைகளை வகுத்துக்கணும். செட் பவுண்டரிஸ். இந்த சந்தர்ப்பவாதிகளிடம் நம்ம எப்பொழுதுமே இல்லை என்று சொல்ல பழகணும். இது ரொம்ப முக்கியம். நம்மால் முடிந்த உதவியை செய்யலாம், ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நம்மளுடைய நேரத்தையும் உழைப்பையும் அவர்கள் சுரண்ட நம்ம அனுமதிக்க கூடாது. நம்மளுடைய எல்லை எது என்பதை அவர்களுக்கு தெளிவாக உணர்த்தி விடுவது ரொம்ப நல்லது. இந்த செகண்ட் பாயிண்ட், உணர்ச்சி வசப்படுவதை நம்ம தவிர்க்கணும். இவங்களுக்கு நம்மளை உணர்ச்சி வசப்பட வைச்சு, அதாவது எமோஷனல் மேனிப்புலேஷன், காரியம் சாதிக்க முயல்வார்கள். அவர்கள் மீது கோபப்படுவதோ அல்லது வருத்தப்படுவதோ அவர்களுக்கு தான் சாதகமாக முடியும். எனவே அவர்களுடனான உரையாடல்களை உணர்ச்சிகரமாக இல்லாமல் தொழில்முறை சார்ந்ததாக ப்ரொஃபஷ்னலாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. த தேர்ட் பாயிண்ட், எதிர்பார்ப்புகளை குறைக்கணும். சந்தர்ப்பவாதிகள் நமக்கு தேவைப்படும் போது உதவுவார்கள் என்று நம்ம ஒருபொழுதும் எதிர்பார்க்க கூடாது. அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கும் என்றும் நம்ம நம்பக்கூடாது. அப்படி நம்பினா கண்டிப்பாக ஏமாற்றம் தான் தரும். அப்போ அவர்களிடமிருந்து எதையும் நம்ம எதிர்பார்க்காம இருக்கின்ற பொழுது அவர்களுடைய துரோகம் நம்ம எந்த விதத்திலையும் பாதிக்காது. அதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். த ஃபோர்த் பாயிண்ட், ரகசியங்களை பகிரக்கூடாது அவங்கக்கிட்ட. அதாவது நம்மளுடைய பலவீனம் எது, எதிர்கால திட்டங்கள் அல்லது தனிப்பட்ட விஷயங்களை இவங்கக்கிட்ட நம்ம பகிர்வதை தவிர்க்கணும். நாம் சொல்லுகின்ற தகவல்களே நாளை நமக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபிஃப்த் பாயிண்ட், இவங்ககிட்ட நம்ம பழகும்போது சான்றுகளுடன் செயல்படுவது ரொம்ப நல்லது. வேலை இடத்திலோ அல்லது பண விஷயத்திலோ இவர்களுடன் நம்ம பழகும் பொழுது வாய்மொழி வாக்குறுதிகளை நம்பவே கூடாது. அதுக்கு பதிலாக மின்னஞ்சல், இமெயில் அல்லது எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களை நம்ம வைத்து கொள்வது நமக்கு பாதுகாப்பு தரும். த சிக்ஸ்த் பாயிண்ட், விலகி இருப்பது, டிஸ்டன்ஸ். இவர்களுடைய குணம் நமக்கு தெரிந்துவிட்டால் முடிந்தவரை அவர்களிடமிருந்து மெல்ல மெல்ல விலகி விடுவது ரொம்ப புத்திசாலித்தனம். அவர்களுடன் மல்லு கட்டுவதை விட நம்ம ஆற்றலை, எனர்ஜி நம்ம முன்னேற்றத்தில் செலவிடுவது ரொம்ப புத்திசாலித்தனம். முக்கியமான ஒரு செய்தி, சந்தர்ப்பவாதிகள் உங்களை மாற்ற அனுமதிக்க கூடாது. அவர்கள் சுயநலமாக இருக்கிறார்கள் என்பதற்காக நாம் நம்ம நல்ல குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை. ஆனால் விழிப்புணர்வுடன் இருப்பது ரொம்ப 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 அவசியம். வாழ்க்கையில் வெற்றி பெற திறமையை விட இத்தகைய மனிதர்களை கையாளுகின்ற இந்த சமூக அறிவு, சோஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகம் தேவைப்படுகிறது. இதில் உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட அனுபவம் இருக்கிறதா? அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற நல்ல தகவல்களை பெற நம்ம சேனல் தமிழாலயத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக் கொடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பில் சிம்பலை தொட்டு அதில் இருக்கக்கூடிய ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.